To Max for You channel, 10th summer sheet, 7th chapter, exercise 7.5, 6th problem. In a hollow cylinder, the sum of the external and the internal radii is 14 cm and width is 4 cm. If its height is 20 cm, then the volume of the material in it. So, நமக்கு hollow cylinder கொடுத்தாச்சு. So, hollow cylinder நம்ம எப்படி draw பண்ணுவோம்? So, hollow cylinder la enna data கொடுத்திருக்காங்க internal and the external radii யோட sum. So, external radii வந்து capital R னு substitute பண்ணுவோம், internal radii வந்து small r னு போடுவோம். So, ரெண்டுடைய sum என்ன கொடுத்திருக்காங்க 14 cm னு கொடுத்தாச்சு. Width is 4 cm. So, நமக்கு R என்ன capital R னா இதுதான் capital R, இது நமக்கு small r. இந்த ரெண்டுக்கும் நடுவுல internal cylinder and external cylinder க்கு நடுவுல இருக்கிற distance தான் என்னன்னு சொல்லுவாங்க width ன்னு கொடுப்பாங்க, width அல்லது thickness. So width அல்லது thickness நம்ம என்னன்னு எடுப்போம், t ன்னு எடுப்போம். So இப்போ நமக்கு தெரியும் total வந்து r, capital R. இப்போ இதுல வந்து இந்த portion, இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க distance இது வந்து small r, இந்த ரெண்டுக்கு இருக்கிற distance என்ன t ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப t d ஓட டேட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க, width ஓட டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்ல இருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது டீயா. அப்போ டி அப்படிங்கிற வித்தை எப்படி எழுதலாம், வித் அல்லது திக்னஸ், வித் ஆர் திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆரா. டோட்டல் ஆர்ல இருந்து கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால் ஆர் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் டி. So, capital R minus small r is equal to t. அப்போ width தான் நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, equal to 4 cm. Next, height, h என்னன்னு கொடுத்திருக்காங்க 20 cm கொடுத்திருக்காங்க. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், volume of the material in it. Volume of the material in it அப்படின்னா வால்யூம்ங்கிறது என்ன மெட்டீரியல் உள்ளே, எவ்வளோ மெட்டீரியல் உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க டேட்டாவே கேட்டால் நம்ம வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஹாலோ சிலிண்டர் தான். ஸோ ஹாலோ சிலிண்டருடைய வால்யூம் என்ன, ஃபார்முலா தெரியும், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவில் நமக்கு என்ன தெரியும், ஹெச் தெரியும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தெரியாது. ஆனால் ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர்ன்னு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு அன்னோன் டேட்டாஸ் இருக்குது, கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. நமக்கு அந்த ஃபார்முலா தெரியுமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, a plus b into a minus b. ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரில் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஆர் ப்ளஸ் ஆர் என்னன்னு தெரியும், ஆர் மைனஸ் ஆர் என்னன்னு தெரியும், டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே பையில் இருக்குது. ஸோ பை சப்ஸ்டியூட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் என்ன 14 சென்டிமீட்டர். ஸோ 14 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் 4 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 20. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 14 இன்ட்டு 4 16 1 56 இன்ட்டு 20. ஸோ 0 12 ரிமைண்டர் 1 10 11. ஸோ 1120 பை வால்யூம் இருக்குது. ஸோ வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸு, நம்ம சென்டிமீட்டரில் இருக்குது, இப்போ சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன 1120 பை சென்டிமீட்டர் கியூப். ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கொடுத்துருக்குற ஆன்சரில் 11,020ன்னு இருக்குது. ஆனால் இது வந்து இந்த ப்ராப்ளம் ஆன்சர் நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் வரும். 7th problem, if the radius of the base of a cone is triple and height is doubled, then the volume is. ஸோ நமக்கு கோன் கொடுத்துட்டாங்க, கோனுடைய வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் நமக்கு தெரியுமா, வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா என்ன 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதுதான் நமக்கு ஃபார்முலா. இங்கே நமக்கு ஒரு கோன் எடுத்துக்க சொல்கிறாங்க, அந்த கோனுடைய ரேடியஸ். ஸோ நம்ம இதை வந்து கோன்
நம்ம இப்போ கொடுத்துருக்க கோனுடைய ரேடியஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, r is equal to tripled. Radius of the base of the cone is tripled. அப்போ ரேடியஸ் என்னவா இருக்குது, 3r இருக்குது. ஹைட் வந்து டபுள்டு, அப்போ ஹைட் வந்து என்னவா இருக்குது, 2h இருக்குது. ஸோ இதுதான் rn, இது வந்து hn, நியூன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து வால்யூம் கண்டுபிடிச்சோம்னா வால்யூம் ஆஃப் நியூ கோன் என்னவா இருக்கும், 1/3 pi rn ஸ்கொயர் இன்ட்டு hn. இப்போ இதில் 1/3 pi rnக்கு 3rn சப்ஸ்டியூட் பண்ணலாம், the whole ஸ்கொயர், இன்ட்டு hnக்கு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2hn சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு 1/3 pi இன்ட்டு 9r ஸ்கொயர் இன்ட்டு 2h. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேட் 6 டைம்ஸ், மேட் 12 டைம்ஸ், மேட் 18 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரிஜினல் கோன்லேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஆன்சரில் இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் கோனாக எழுதணும். அப்போ நமக்கு வந்து என்ன தெரியும், ஒரிஜினல் கோனுடைய ஃபார்முலா என்ன, 1/3 pi r ஸ்கொயர் h. அப்போ 1/3 pi r ஸ்கொயர் ஹெச்னு எழுதியாச்சு, ஹெச் இங்கே எழுதியாச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 9 இன்ட்டு 2வா, 9 இன்ட்டு 2வா. அப்போ இது நமக்கு எப்படி கிடைக்குது, 18 இன்ட்டு 1/3 pi r ஸ்கொயர் ஹெச். அப்போ 18 இன்ட்டு என்னவா இருக்குது, வால்யூம் ஆஃப் த ஒரிஜினல் கோனா, வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் கோன். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், இந்த நியூ கோனுடைய வால்யூம் வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, மேட் 18 டைம்ஸ். நமக்கு இங்கே 18 தானே கிடைக்குது, ஸோ மேட் 18 டைம்ஸ். ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் இதில், செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஒரிஜினல் கோனை விட இது எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குது, 18 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் கோனோட வால்யூம் விட நமக்கு 18 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. Eighth problem, the total surface area of a hemisphere is how much times the square of its radius. So total surface area வந்து எவ்வளோ times of square of its radius ன்னு கேட்குறாங்க. hemisphere உடைய total surface area என்ன, TSA of a hemisphere. formula என்ன, 3 pi r square. நமக்கு how much times the square of its radius, square of its radius இதுதான் டேர்மா, அப்போ 3/3 pi into r square. ஸோ டைம்ஸ் அப்படின்னாவே மல்டிப்ளிகேஷன், எவ்வளோ மடங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எவ்வளோ மடங்கு இருக்குது, ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸை விட 3 pi டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 3 பையா. ஸோ 3 pi into r square, ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 pi டைம்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் தான் நமக்கு என்ன, TSA ஆஃப் அ ஹெமிஸ்பியர். Ninth problem, a solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of solid cone of same radius. The height of the cone is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பியரை மெல்ட் பண்ணி கோன் மேக் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பியரோட ரேடியஸ் தான் கோனோட ரேடியஸாக இருக்கும். அப்போ நம்மளோட ஹைட் என்னன்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பியரை 6. ஸோ ஸ்பியர் என்ன பண்ணியிருக்காங்க, மெல்ட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, கோனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கோன். ஸோ கோனுக்கு இது 6, இது ஹெச். நமக்கு ஹெச் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த ஸ்பியரை எடுத்து கோனாக மெல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்குமா. ஸோ நமக்கு தெரியும் ரெண்டோட வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இதை மெல்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டோட வால்யூமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, த சேம் ரேடியஸ், ரெண்டுக்குமே வந்து சேம் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து ஸ்பியரு, இது வந்து கோனு. நமக்கு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஆர்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்எஸ் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆர்எஸ் வச்சுக்கலாம், இது ஆர்சின்னு வச்சுக்கலாம். தென் கோனுக்கும் அதே ரேடியஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆர்சி என்னவா இருக்குது, ஈக்குவல் டு ஆர்எஸ், ஏன்னா சேம் ரேடியஸ்ன்னு கொடுத்தாச்சு. அப்போ அது என்ன, எக்ஸ் சென்டிமீட்டரா.
நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் h இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மெல்டடுங்கிறதுனால என்ன ஆகுது, இதனோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன போடலாம், வால்யூம் ஆஃப் a cone equal to volume of a sphere. கோனோட வால்யூம் என்ன, 1/3 pi r square h. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன, 4/3 pi r cube. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாமா, 3 ரெண்டு சைட் காமனாக இருக்குது, பை காமனாக இருக்குது. whereas ரிமைனிங் என்ன இருக்குது, r square h is equal to 4r cube இருக்குது. இப்போ ஆருக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம இங்கே கோனுக்கு வந்து ஆர்சின்னு எடுத்திருக்கோம், ஸ்பியர் வந்து ஆர்எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டுமே என்ன, எக்ஸ் தான். ஸோ அப்போ இது என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4x கியூப்னு இருக்குது. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு போகிறப்ப அது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால டிவிஷன் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த சைட் போகிறப்ப டிவிஷன் ஆயிரும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. ஸோ என்னாகும், இது வந்து எப்படி 4 into x into x into x divided by x into x. இது x cube, இது x square. ஸோ x cancel, x cancel. ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 4x தான் இருக்குது. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது என்ன, ஹைட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட் என்னவா இருக்குது, 4x, நமக்கு x சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4x சென்டிமீட்டர், ஹைட்டோட வேல்யூ 4x சென்டிமீட்டர். ஸோ நமக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3x, x, ஸோ இது வந்து 4x. ஸோ நம்மளோட ஆன்சர் இது தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர். 10th problem. A frustum of a right circular cone is of height 16 cm with radii of its end are 18 cm and 20 cm. Then volume of the frustum. So frustum of cone நமக்கு கொடுத்தாச்சு. So frustum of cone என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, height கொடுத்துருக்காங்க. height h is equal to 16 cm with radii of its end as 8 cm and 20 cm. நமக்கு தெரியும் external radius capital R, internal radius small r. இங்கே end 18 cm அப்படின்னா கம்மியாக இருக்கிறதா small r க்கு போகணும். So small r is equal to 18 cm. Capital R க்கு largest value, so 20 cm. So 20 cm வந்து capital R. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன, volume of the frustum கேட்டிருக்காங்க. Volume of the frustum. So volume of the frustum உடைய formula என்ன, 1/3 pi h into r square plus small r square plus capital R into small r. So இதுதான் நமக்கு formula. So இதில் எல்லா டேட்டாஸும் தெரியுமா, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 pi into h வந்து 16, capital R வந்து 20 square plus small r வந்து 8 square plus capital R into small r, so 20 into 8. Again 3 pi into 16 into 20 into 20, 400 plus 8 square, 8 into 8, 64 plus இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 0, 8 2s are 16. இப்போ again இதை simplify பண்ணலாம். into 16 into 0, 4, 0, so 4, 6 plus 6, 12 plus 0, 12, 12 remainder 1, so 4, 1 plus 1, 6, so 6, 24. ஸோ இது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 6 வந்து 2 times, 2 ஆகாது. ஸோ 0 போட்டுட்டு 24 வந்து 3 டேபிளில் 8 times. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, pi into 16 into 208. அப்போ 208 into 16. ஸோ 8 6 are 48, 4 remainder 0 into 6, 0 plus 4, so 4, 6 2s are 12. Then 1 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், 208. அப்போ 8 plus 4, 12, remainder 1, 2 plus 1, 3, 1 plus 2, 3. So 3328 pi. இது என்னது, நமக்கு வால்யூம் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ வால்யூம் கியூபிக் யூனிட், ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் என்ன கிடைக்குது, 3328 pi சென்டிமீட்டர் கியூப். ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3328 pi centimeter cube. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
33285 centimeter cube. So first one தான் நம்மளோட ஆன்சருடைய ஆப்ஷன். எல்லா ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.